ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் சர்பத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நார்மலாக மில்கில் சர்பத் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், ப்ளஸ் நம்ம ரோஸ் மில்கோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். ரெண்டுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரோஸ் மில்க்கும் வச்சுருக்கேன். கொஞ்சம் மில்க் வந்து சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட் கம் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையே. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சர்பத்தை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அதில் நம்ம மில்க்கை ஆட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சர்க்கரை போட்டு வச்சுருந்த மில்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். நான் வந்து ரெட் கலர் நன்னாரி சர்பத் தான் சேர்ந்துருக்கேன். இதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஊற வச்சுருக்க ஆல்மண்ட் கம், பாதாம் பிசின். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக கொஞ்சமாக ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இது ஓவர் நைட்டில் நீங்கள் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திங்கனாலே உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இதை பற்றி நான் வேணால் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நார்மல் இதில் நீங்கள் வந்து ஒரு மில்கில் சர்பத் போட்டு நீங்கள் சப்ஸா சீட் வேணுனாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்ட் கம் மட்டும்தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்குமே நல்லது தான். ஏன்னா நன்னாரி சர்பத் சேர்ந்துருக்கோம், ஆல்மண்ட் கம்லாம் சேர்த்துருக்கோம். இது ரொம்பவே குளிர்ச்சி. அதனால் இது குடிக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்துக்கும் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இது கூட ரோஸ் மில்க் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு வகையான டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த நார்மலாக ரோஸ் மில்க் இல்லாமல் குடிக்கிறதே அது வந்து சர்பத்தோட எசன்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதில் நீங்கள் ரோஸ் மில்க் சேர்க்கும்போது உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸும் ப்ளஸ் சர்பத்தும் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே நான் இதே இதில் உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம ரோஸ் மில்க் வந்து கொஞ்சம் 2 ட்ராப் தான் ஆட் பண்ணோம். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நான் குடித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு நான் சர்பத் மட்டும் 2 ஸ்பூன் போட்டேன். அதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சர்பத் எசன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோட சந்திக்கலாம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.